இன்று புதன்கிழமை மதியம் 12 மணி அளவில் கோவை சிங்காநல்லூர் மற்றும் சரவணம்பட்டி பகுதிகளில் டாக்டர் முத்தூஸ் என்ற பெயரில் எலும்பு முறிவு சிகிச்சைக்கான மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைகளில் இன்று மதியம் வருமான வரித்துறை அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழுவினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். முதலில் சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கு சிறிது நேரம் இருந்தனர். இதனையடுத்து அங்கிருந்து கிளம்பி சரவணம்பட்டியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழுவினர் அலுவலகத்தில் சோதனையிட்டனர். பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை 1 மணி நேரம் சோதனையானது நடைபெற்றுள்ளது. சோதனையின் போது சில ஆவணங்களை கைப்பற்றிய அதிகாரிகள் பின்னர் இங்கிருந்து கிளம்பி சென்றனர். இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் கேட்டபோது, பிற்பகல் வருமான வரித்துறை அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழுவினர் வந்ததாகவும், அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் சோதனை நடத்தியவர்கள் 1 மணி நேரத்தில் கிளம்பி சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தனர். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய பணம் மருத்துவமனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் வருமான வரித்துறையினரால் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது.